நான் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிடுறேன், ஆனால் மெயின்ஸில் என்னால் ஷைன் பண்ண முடியல. எனக்கு மெயின்ஸ் நல்லா வரும், ஆனாலும் என்னால் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியல. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ்க்காக தான் நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் பிஎம் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இந்த டெஸ்ட் சீரிஸோட செகண்ட் பேட்ச் கம்மிங் 25th ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று 25/4/2026 டிசிபி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க இருக்கிறோம். செய்தித்தாளில் வந்த முக்கியமான கண்டென்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கான கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உலக மலேரியா தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஏப்ரல் 25 இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த உலக மலேரியா தினம் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணப்படுது. இது முதல் முறையாக பார்த்தீங்கன்னா 2007 இந்த உலக சுகாதார நிறுவனம் வந்து இதை அங்கீகரிச்சிருப்பாங்க. ஸோ அதன்படி 2008 இருந்து வந்து இந்த ஏப்ரல் 25 நம்ம உலக மலேரியா தினமா செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலேரியா நோயை கண்டறிதல், அதன் மூலமா அதை வந்து தடுக்கிறது, அதை வரவிடாம தடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த உலக மலேரியா தினம் வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. இது நமக்கு ப்ரீவியஸ் இயர்லயுமே நிறைய கேள்விகள் இது 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 தொடர்பான கேள்விகள், அதாவது அந்த மருத்துவம் சார்ந்த கேள்விகள் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இது முக்கியத்துவமானதா கருதப்படுது. ஸோ ஏப்ரல் 25 அப்படிங்கிறது உலக மலேரியா தினம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இந்தியாவில் மாதிரி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முதலில் 1960ஆம் ஆண்டு எந்த மாநிலத்தின் சட்டப்பேரவை தேர்தலின் போது அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இது இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்ச் 15ஆம் தேதியில இந்த எலெக்ஷனோட டேட் வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது அமல்ல இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அப்படிங்கிறது மெயினா இந்த பணங்கள் கொண்டு போறது, பணப்பட்டுவாடா, அந்த பணங்கள் வந்து 50,000க்கு மேல நம்ம வந்து அதிகமா எடுத்துட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கும். அடுத்து 10 மணிக்கு மேல வந்து இந்த அதிக ஒலிகளோட பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பிரச்சார கட்டுப்பாடு, அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி தேர்தல் நடத்திய கோட் ஆஃப் கண்டக்ட், மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் டைமா நம்ம கொஸ்டின் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைமா அதாவது 1960ஆம் ஆண்டுல எந்த மாநில சட்டப்பேரவை தேர்தலின் போது முதல்ல அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா. கேரளால தான் பார்த்தீங்கன்னா அந்த கேரளா சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையா வந்து இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை வந்து முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனைத் தொடர்ந்து அதன் பின்பு பார்த்தீங்கன்னா 1962 நடந்த மக்களவை தேர்தலில் 1962 நடந்த மக்களவை தேர்தலில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாவுக்குமே அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது இதாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து கடந்து வந்த வரலாறு. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னையிலேருந்து வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு பொறுத்தளவில் சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? ஸோ இன்னையிலேருந்து வந்து இதை ரிமூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் இருக்கு. நமக்கு எலெக்ஷன் ஒரு டாபிக் இருக்கிறதுனால எலெக்ஷன் பேஸ் பண்ணி எது வந்தாலும் அதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரெகார்டிங் த எராடிகேஷன் ஆஃப் மலேரியா. மலேரியா ஒழிப்பு தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளை கவனி அப்படின்னு சொல்லி கொஸ்டினா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இந்தியா 2030ஆம் ஆண்டிற்குள் மலேரியாவை ஒழிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2030 அப்படிங்கிறது இந்த குறுகிய கால இலக்குகளுக்கு நிறைய இடங்கள்ல இந்த 2030 அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த வகையில இந்தியா வந்து 2030ஆம் ஆண்டிற்குள் மலேரியாவை ஒழிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க. இந்தியா 2027ஆம் ஆண்டிற்குள் உள்நாட்டில் ஏற்படும் பாதிப்புகளை 0 நிலைக்கு கொண்டு வர இலக்கு நிர்ணயித்துள்ளது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கப்படி பார்த்தீங்கன்னா 2 வருடங்கள் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சரியானது தான் அமைஞ்சிருக்கு. ஸோ ரெண்டுமே இந்த மலேரியா தொடர்பான இலக்குகளை நிர்ணயிச்சிருக்க ஒரு இதாக தான் அமைஞ்சிருக்கு, ஸ்டேட்மெண்ட்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 மற்றும் 2 சரி. அடுத்ததாக பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தேசிய பசுமை தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 18, 2010. அடுத்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தொடங்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12, 1993. இது பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஸோ அதில் வந்து 25க்கும் மேற்பட்டோர் வந்து இறந்திருப்பாங்க. ஸோ நிறைய பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது அங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன் வந்து அந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தேசிய மனித உரிமைகள் ஆணையம், இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க வந்து அந்த சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ ஃபயர் வந்து பயங்கரமா பண்ணியிருக்கிறதுனால அந்த சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் அப்படிங்கிறது
உள்ள வந்திருப்பாங்க. அதே மாரி தேசிய மனித உரிமைகள் ஆணையம். மனித உயிர்கள் வந்து 25 உயிர்கள் பலி கொடுத்திருக்க பறி போயிருக்கு. ஸோ அத வந்து இது பண்ணும் விதமா இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து அங்க அவங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் தாமாக முன் வந்து இந்த விசாரணைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில இந்த 2 முக்கியமான நிறுவனங்களும் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, அ எந்த தேதியில தொடங்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இதுல தேசிய மனித உரிமைகள் சாசனம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நேரடியாவே சிலபஸ்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக்கு. ப்ரீவியஸ் இயர்லயுமே அது டேட் தொடர்பான டிசம்பர் 10 தேசிய சர்வதேச மகளிர் தினம் அப்படிங்கிறது டிசம்பர் 10 ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ இந்த மாரி இருக்கும்போது இந்த கொஸ்டின் வந்து நம்ம இயரோட பார்த்துக்கோங்க. 2010 அக்டோபர் 18 அப்படிங்கிறது தேசிய பசுமை தீர்ப்பாயம். 1993 அக்டோபர் 12 அப்படிங்கிறது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது. ஸோ இதன்படி பார்த்தோம் அப்படின்னா 1, 2 2மே சரி. ஆப்ஷன் சி. அடுத்ததா பாருங்க, தலைமை தேர்தல் ஆணையர் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வருதல் தொடர்பான கீழ்க்கண்ட கூற்றுகளை கவனி. ஸோ ரீசென்ட் டேஸ்ல பார்த்திருப்பீங்க. லாஸ்ட்டா மார்ச் மந்த்ல பார்த்தீங்கன்னா, மார்ச் மந்த்து மத்தியில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு இது வந்திருக்கும். ஸோ வந்து தலைமை தேர்தல் ஆணையர் ஒருதலைபட்சமா செயல்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு எதிரா வந்து தீர்மானங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி மக்களவையிலயும் அந்த மெஜாரிட்டி படி கொண்டு வந்திருப்பாங்க. மாநிலங்களிலும் அது மெஜாரிட்டி. திருப்பவும் பார்த்தீங்கன்னா, இப்பவும் அவரு மேல குற்றம் சாட்டி இந்த ஒரு நோட்டீஸ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா, நமக்கு செய்தியில வந்த தகவல் படி மாநிலங்களை தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் 50 உறுப்பினர்கள் கையெழுத்து தேவை அப்படின்னு சொல்லி கொண்டு குடுத்திருக்காங்க. ஸோ இது சரியானது தான். ஆனா சமீபத்தில இன்னைக்கு கொண்டு வந்த அந்த செய்தித்தாள்ல இருந்த ஸ்டேட்டஸ் படி 73 பேர் அதுல கையெழுத்து போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. அது வந்து மாநிலங்களவையில தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மக்களவை தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் 100 உறுப்பினர்களோட கையெழுத்து தேவை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இதுவும் சரியானது தான். ஸோ 2மே சரியானது. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 163க்கும் மேற்பட்டோர் இதுல கையெழுத்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாரி அதாவது அந்த தீர்மானம் கொண்டு வரதுக்கே இந்த உறுப்பினர்களோட கையெழுத்து தேவை அப்படிங்கிறது தான். ஸோ அதற்கு பின்னாடி இந்த தேர்தல் ஆணையர பதவி நீக்கம் செய்றதுக்கு எந்த சட்டத்தின்படி ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னா, நீதிபதி விசாரணைகள் சட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நீதிபதி விசாரணைகள் சட்டம் 1968 இந்த சட்டத்தின்படி தான் பார்த்தீங்கன்னா, இந்த விசாரணைகள்லாம் நடக்கும். இந்த விசாரணைகள் பொறுத்தளவுல நமக்கு கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த தேர்தல் ஆணையரோட பதவி நீக்கம் அப்படிங்கிறது நீதிபதிகள், தலைமை நீதிபதிகளோட அந்த பதவி நீக்கம் அது தொடர்பானது அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த நீதி விசாரணைகள் சட்டம் 1968 படி இந்த இது நடக்கும். ஸோ இது வந்து இம்பீச்மென்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த பார்லிமென்ட்ல வந்து தீர்மானங்கள் கொண்டு வந்து அதன் மூலமா அந்த பதவி நீக்க முறை அப்படிங்கிறது கரெக்ட்டானதா இருக்கும். ஸோ இதோட கொஸ்டின்ஸ் முடியுது. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். 2026ல கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறீங்களா? அப்போ உங்களுக்கு பேங்கிங் தான் சூட்டபிள் செக்டர். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொசைட்டிலே மோஸ்ட் ரெஸ்பெக்டபிள் அண்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப்ஸ் அண்ட் வருஷத்துக்கு நியர்லி 15 to 20 ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ்ஸ் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டரில் மட்டும் வருது. ஸோ அப்படிப்பட்ட எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா? இங்கே தான் நம்ம சுரேஷ் பேங்கிங் உள்ள வராங்க. உங்களுக்கு குவாட் லெவல் ப்ராக்டிஸ்லேயே லேர்னர்ஸ்க்காக கிளாஸ் பேட்ச் அண்ட் பிக்னஸ்க்காக ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் அண்ட் இன்டர்மீடியட் அண்ட் டாப்பர்ஸ்க்காக மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் அண்ட் சூப்பர் பேட்சும் ஆஃபர் பண்ணுறாங்க. இது போக நம்ம சுரேஷ் பேங்கிங்கில் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டிஜிட்டல் லேப் ஃபெசிலிட்டிஸ், டெய்லி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் டெஸ்ட் வித் கரெக்ஷன் கிளாஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் அண்ட் queries சால்வ் பண்ணுறதுக்கு மென்டார் சப்போர்ட் அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட் ஸ்டடி ஹால்ஸ் வித் 24/7 ஆக்சஸ். சுரேஷ் பேங்கிங் ஆப்பில் ஆஸ்பிரன்ஸ் அவங்கள டெவலப் பண்ணுறதுக்காக அன்லிமிட்டட் டெஸ்ட்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன் டைம் ஃபீ பேமெண்ட் வித் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சஸ் அப் டு பிளேஸ்மெண்ட். உங்களோட பேங்கிங் ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுமா? ஏப்ரல் 26 நம்ம சுரேஷோட 7 பிரான்ச்சஸ்லையும் நியூ பேங்கிங் கிளாஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க வித் ஃப்ரீ இன்ட்ரோ கிளாஸஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் அவைல் பண்ணுங்க. அச்சீவ் யுவர் பேங்கிங் ட்ரீம்ஸ் வித் சுரேஷ் பேங்கிங்.